இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவரே ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் சமூகத்திலே அமர்ந்த நிலையிலே நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் விலையேறப்பெற்ற வேதத்தை மேலோட்டமாக நாம் பார்த்து சென்றால் வேதத்தின் ரகசியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது, தேவனையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இதை பற்றி தாவீது சங்கீதம் 62:1 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று கூறுகிறார். நம் ஆத்துமா தவித்து கொண்டிருக்கும் போது, பதறிக்கொண்டிருக்கும் போது நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. மார்க்கு 4 இயேசு சீஷர்களோடு படகில் போகையில் பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். நம் இருதயத்திலே பயம் இருக்கும் போது விசுவாசம் இல்லாமல் போகிறது. நம் இருதயத்திலே சுழல் காற்று போல பதட்டம் வருகிறது. அப்போது நாம் அமர்ந்திருக்க முடியாது. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஆத்துமா தேவ சமூகத்தில் அமைதலாகும் வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுவோம். அப்பொழுது தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் நம் சிந்தையையும் நிரப்பும். பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்றவர் நம் பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று வாசிக்கிறோம். இன் குவைட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து நமக்கு உதவி செய்வார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது நமக்கும் பலனாயிருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பூமியிலே உயர்ந்திருக்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்க பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வசனத்தின்படி நீங்க எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.